ஒரு 100% நம்ம ஒரு முக்கியமான பெரிய செயலிலிருந்து தான் நம்ம பெற்றிருக்கிறோம். இதை தாண்டி எல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. இதை ஒருத்தன் ஸ்ட்ராங்கா நின்னான்னா அவன் மரணம் கூட மாறி போயிடும். அவன் எந்த ரூபத்தில் வேணாலும் மாற்றப்படுவான். அப்புறம் இதை தாண்டி வேற என்ன நான் சொல்லிட போறேன். அது அவங்க அதை எல்லாருக்குள்ளேயும் அந்த உணர்வுகள் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நம்மளை கொண்டு போய் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி, மாவட்ட செயலாளர் மாதிரி, இந்த ஊர்ல இந்த மாவட்ட செயலாளர், அந்த ஊர் அந்த மாவட்ட செயலாளர் மாதிரி தாக்கிட்டாங்கன்னா தோத்து போறதும் வீணா போறதும் ஆப்போசிட்ல உள்ளவங்க தான். கடைசியில ஒரு யோகி மகான் கடைவிரித்தேன் கொள்வதற்கெல்லாம் யாரும் இல்லைன்னா அந்த அலைவரிசை இருக்கும்போது பயன்படுத்தணும், அவ்வளவுதான். அது பயன்படுத்தும் போது இன்னும் கூடுதலா இருக்க போகுது. புரியுதுங்களா? அது இந்த மாதிரி ஒரு உரையாடல்கள் கிடைக்கிறது எப்படி இருக்கும்? அது நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறது கூட ஆளு கிடையாது. எவன் கொடுப்பான்? ஒரு பெரிய தியானத்துக்குள்ள இருப்போம், உடல் பயங்கரமான விஷயம் இருக்கும், பெரிய பெரிய காட்சியெல்லாம் பார்ப்போம், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தியானத்துக்குள்ள நிகழும். அப்பெல்லாம் நம்ம கிட்ட யார்கிட்ட போய் விவாதிக்கிறது? ஆளே கிடையாது. யார்கிட்ட கேட்கறது கூட தெரியாது. அப்பெல்லாம் நம்ம பல நாள் அப்படியே கிடக்கும் போதெல்லாம் அது ஆளு தேவையில்லைங்கிறது பல நாள் கழிச்சு தெரிஞ்சுக்கிச்சு. ஆனா என்னன்னா நம்ம எந்த நின்னமோ அதை விட்டு விலகணும். அது அதுதான் ஒரு தியானம் ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு அதுதான். சக்சஸ்ங்கிறது எங்க இருக்கும்னா நம்ம நிக்கணும். என்ன சோதனை வந்தாலும் நிக்கணும். நான் கடைசி நிமிஷம் ஒரு லாஸ்ட் மினிட் இறக்க போற நேரத்துல கூட நின்னேன். இப்போ மரணத்தை பத்தி நமக்குலாம் எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம அடையணுங்கிறதுக்கு நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒன்றும் அடையணும், இதை பண்ணணும், இதை செய்யணும், இது லட்சியம், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இறைவன் ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு, ஒரு வேலை போகுது, அது ட்ராக்ல போறாரு. அடையிறதுக்கெல்லாம் அங்கே ஒண்ணுமே இல்லை, பார்க்கறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. அது மாதிரி நமக்கு ஆசையோ எண்ணங்களோ செயலோ இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அந்த மாதிரி தான் நீங்க உணர்ந்து கொண்டு எல்லாருக்குள்ளேயும் அதுதான். அது ஸ்ட்ராங்கா வேலை செய்யும். ஒரு சக்திங்கிறது தோன்றி இருக்கு, ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா அது வேற மாதிரி. அது புரியுதுங்களா?